சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அழகா வரலாம். அது ஒரு சில உயிர்களுடைய பிறப்பா இருக்கலாம், அல்லது வருகையா இருக்கலாம். ஆனா, அது ஒரு முழுமையான வடிவம் பெறுவதற்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையில இருந்து மறைஞ்சும் போயிடலாம். இப்படி என்ன பாதிச்ச ஒரு கதாபாத்திரம் தான் இந்த அண்ணன். அரசாங்கத்தால தேடப்படுற நபர் நாம. நம்மள கண்டதும் சுட சொல்லி உத்தரவு வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருந்தாலுமே, அந்த பரபரத்திலயும் மூளையில அந்த திட்டமிடுதல் எல்லாம் ஓடிட்டு இருக்க அந்த நேரத்துல கூட தங்கச்சியோட உட்கார்ந்து அந்த கடிகாரத்தை வச்சுட்டு அடுத்தடுத்த வருடங்கள்ல வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க பேசி சிரிக்கிற அந்த நேரம் ஆகட்டும். இல்ல இவ டீச்சர் ஆகி குழந்தைங்களுக்கெல்லாம் அம்மா ஆயிக்கிறப்ப அந்த நேரத்துல நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உண்மையை கூட கண்ணுல மறைச்சு வச்சுட்டு இவளோட சிரிக்கிறதாகட்டும். தன்னோட ஆயுள் எப்படியும் முடிய போகுது. சோ அந்த ஆயுள் முடியறதுக்குள்ளார தனக்கு தெரிஞ்சத தன் தங்கச்சிக்கு எப்படியாவது புரிய வச்சிடணும்னு அவன் யோசிக்கிற அந்த பக்குவம் ஆகட்டும். ஒரே கதைய, அந்த பனிக்குமிழ் கதைய தங்கச்சி கிட்ட ஒரு வடிவத்திலையும் அக்கா கிட்ட ஒரு வடிவத்திலையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பான். சோ அந்த பக்குவம் ஆகட்டும் ரொம்ப அழகா வாழ்க்கைய ரசிச்சு வாழ்ந்திருக்கிற மாதிரி தோணும். அவ்வளவு அழகா ரசிச்சு வாழ்ந்த ஒரு வாழ்க்கைய அவனை தண்ணி தொட்டியில பிணமா பாக்குறப்ப நமக்கு தோணும், இதுக்கு தானாடா இவ்வளவு அழகா வாழ்ந்துட்டு போன அப்படின்னு கேட்கறதுக்கு தோணும் நம்மளுக்கு. ஆனா இந்த படத்தோட கதாநாயகன் அந்த அண்ணன் கிடையாது, ரிக்ஷாக்காரன். இவர்தான் இந்த படத்தோட கதாநாயகன் அப்படின்ட்டு அடிச்சு சொன்னா கூட யாருமே நம்பி இருக்க மாட்டீங்க. அவ்வளவு யதார்த்தமான ஒரு நுழைவு காட்சி அவருக்காக பதியப்பட்டிருக்குதுங்க. இவரோட ரிக்ஷா வண்டிக்கு பின்னாடி அந்த பொண்ணு நடந்து வருவாங்க. அவங்க நடந்து வர்றப்ப ஒரு மிகப்பெரிய ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாத்தப்பட்டிருக்கிறோம், அந்த காப்பாற்றப்பட்டதே இந்த நபரால தான் அப்படின்றது கூட அவளுக்கு புரிஞ்சிருந்தாலும் அந்த நபர் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்து பயந்து அவங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. தத்துத்தனமா நடந்துக்குவாங்க. இது எல்லாம் பாக்குறப்ப அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், ஒரு பாசம் ஏற்படும் அந்த பெண் மேல. அது குட்டி பெண் தான். அதை வெளிப்படுத்துறதுக்கு லெட்ஸ் கோ அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே தைவானீஸ் மொழியில ஒவ்வொரு காட்சியிலையும் சொல்வாரு. அந்த ஒரு காட்சியிலேயே அவருடைய எல்லா அன்பும் உள்ள வந்துரும். அவளோட மன கஷ்டத்தை, அந்த குழப்பத்தை, அவள் கடந்துட்டு வர்ற வழிகளை இதையெல்லாம் கொஞ்சம் இயல்பாக்கணும், அதை தாண்டி அவளை கொஞ்சம் இயல்பு நிலை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த நதியோரமா உட்கார்ந்து 2 பேரும் ரிக்ஷா வண்டியில உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கடுமையான காத்து வீசும். அந்த கடுமையான காத்து வீசுறத அந்த படத்துல காமிப்பாங்க. அந்த நேரத்துல இவன் மட்டும்தான் எதிர் தரப்புல உட்கார்ந்துருப்பான், ஆடாம அசையாம உட்கார்ந்துருப்பான். சோ அந்த இடத்துல ஒரு ஒரு உடல் மொழி அங்க இருந்து வெளியாகும். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்தும் உன்னை நான் காப்பாத்துவேன், நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு கம்பீரம் அங்க வெளிப்படும். பட் அது ரொம்ப ஒரு இயல்பான காட்சியா வடிவமைக்கப்பட்டிருக்கும். டக்குன்னு நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா அதே சமயம் அடுத்த ஒரு காட்சியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மனசோட கோபத்தை எல்லாம் கொட்டி குமுறி அழுது ரொம்ப கோபமா கத்தி அவர் வெளிப்படுத்திடுவாரு. நாணயம் தான் எனக்கு முக்கியம், நேர்மை தான் முக்கியம், இந்த சமூகத்தோட விடிவு தான் முக்கியம் அப்படின்றதெல்லாம் பேசி முடிச்சிருவாரு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த அதிகாரிகள் எந்திரிச்சு போவாங்க. இவர கேள்வி கேட்கறதுக்கு விசாரணைக்காக வந்திருந்த அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போறதுக்கு முன்னாடி நாங்க தந்த பணத்தை தூக்கி வீசிட்ட சரி, ஆனா நான் உன்னோட நகைக்கண்ணுல, அதாவது நீ ஏற்கனவே எங்ககிட்ட சிக்கி இருந்தப்ப உன்னோட நகைக்கண்ணுல நாங்க மின்சாரம் பாய்ச்சினோம் இல்லையா, அதுல ஒரு நிமிஷம் கூட அந்த வேதனை தாங்க முடியாம உன்னோட தலைவனை பத்தி எல்லாத்தையுமே நீ வெளிப்படுத்திட்டியே, இதுதான் உன்னுடைய நேர்மையா, இதுதான் உன்னுடைய யோக்கியதையா அப்படின்ட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படி அவங்க அவரை அசிங்கப்படுத்துறப்ப ஆடி போறது அவர் மட்டும் இல்ல, நாமளும் தான். ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வாழ்க்கையில நாம ரொம்ப நல்லா கம்பீரமா நின்னுடுவோம். நேர்மைதான், நாணயம்தான், ஒழுக்கம்தான் அப்படின்னு நின்னுடுவோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல நாம பயங்கரமா சறுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அந்த சறுக்கல்கள்ல இருந்து யாருமே தப்பிச்சிருக்க மாட்டோம். தினசரி வாழ்க்கையில கூட அது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். சோ அந்த ஒரு மேடு பள்ளத்தை ஒரே வினாடியில காட்டிட்டு போயிருப்பார் இயக்குனர். இந்த ரிக்ஷாக்காரனோட கதாபாத்திரம் கனமானது அப்படின்றத சொல்றதுக்கு நிறைய காட்சிகள் வந்திருக்கு. அதுல ஒரு காட்சி பாத்தீங்க அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருப்பாரு. கையில கிடைச்சத சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு தன் கையில பணமே இல்ல, தன் கையில இருக்கிற பணத்தை வச்சு தன்னுடைய அண்ணனுடைய பிணத்தை வாங்க முடியாது அப்படின்றது நல்லா புரிஞ்சிருக்கும். அப்ப புரிஞ்சிருக்கிறப்ப அவ என்ன சொல்வா, நீ இங்க ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பணம் இருக்குன்றத நான் பார்த்துட்டேன். ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன வேற வேற குழுக்கள் எடுத்துக்க ஆசைப்படுறப்ப, அவங்க யோசிக்கிறப்ப தனித்தனியா அவங்க
வேற வேற விலை வைக்கிறத நான் பார்த்துட்டேன். அப்ப நீ என்ன பண்ணு, என்னைய வித்துரு. என்னைய வித்துட்டா கிடைக்கும்ல, அந்த பணத்த வச்சு எங்க அண்ணன் பிணத்த வாங்கிரலாம் அப்படிம்பா. அப்ப முரட்டுத்தனமா இவன் சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருப்பான், இந்த ரிக்ஷாக்காரன். அந்த நேரத்துல வந்துட்டு அந்த இடத்துல ஒரு வாக்கியம் சொல்லுவான். "உன்ன நீ எனக்கு மட்டும் தான் விக்க முடியும்" அப்படின்னு. சொல்லிட்டு அடுத்து கடந்து போயிடுவான். இவளும் கடந்துடுவா. ஆனா, அந்த இடத்துல அவங்களுடைய காதல், அந்த அந்த ஆணுடைய காதல் அப்படின்றது ரொம்ப மெதுவா எட்டி பார்க்கும். இது ஒரு சாதாரணமான காட்சியா இது தெரிஞ்சாலுமே கூட, அதுல இருக்கிற அந்த காதல கடைசியா சில வருடங்கள் கடந்து நேரடியா எதிர்கொள்ற வரைக்குமே அத பத்தி வெளியில பேசப்படாது. வெளியிலேயே ஒரு ஒரு வார்த்தை அதை தாண்டி எதுவுமே வந்திருக்காது இந்த படத்துல, மொத்த படத்துலயுமே இது நடக்கும். எல்லா சமூகத்திலயுமே சில நிர்பந்தங்கள் இருக்குது அப்படின்றத இந்த படத்தோட இந்த காட்சியில இயக்குனர் நம்மளுக்கு காட்டியிருப்பாரு. இந்த படத்துல அதிகமா சுமை தூக்கக்கூடிய மனுஷன் அவன் கிடையாது. அடுத்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கதான் அந்த குட்டி பெண். படம் முழுக்க நம்மளை இங்கேயும் அங்கேயுமா அலைய வைக்கிறதாகட்டும், கூட்டிட்டு ஓடி போறதாகட்டும், இதெல்லாம் இந்த கதாபாத்திரம், இந்த குட்டி பெண் கதாபாத்திரம் தான். சித்திக்காரியுடைய கொடுமைய அம்மா கல்லறையில போய் ஒப்பிக்கிறதாகட்டும், அல்லது அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போய் உட்கார்ந்துட்டு அவனுக்கு லெக்சர் எடுக்கிறதாகட்டும், அல்லது போலீஸ்காரங்க வர்றாங்க, அண்ணனை தேடி வர்றாங்க அப்படின்றப்ப அண்ணனை தப்பிக்க வைக்கிறதுக்காக அவங்கள கடிச்சு வைக்கிறதாகட்டும், அண்ணன் கதை சொல்றப்ப அவன் சொல்ற கதையை புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு எவ்வளவு அழகான கதை சொல்றான் அப்படின்னு கண்கள் விரிச்சு அவனை பத்திய ஒரு பெருமையை வெளிப்படுத்துறதாகட்டும், நிஜ உலகத்தை பத்திய எந்த அறிவுமே இல்லாம கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடி போற அந்த துணிச்சல் ஆகட்டும், அக்காவுடைய கரகாட்டத்தை பார்த்து அப்படியே வியந்து போய் ரசிச்சு ஆணம் முழுக்க விரியற மாதிரி அந்த கண்களை விரிச்சு வச்சு பாக்குறதாகட்டும், அந்த 11 வயது காதலையும் புரிஞ்சுக்க முடியாம அந்த ரிக்ஷாக்காரன் இருக்கிறப்ப சாதாரணமா இயல்பா இருந்துக்கிறதும், அவன் காணாம போயிட்டான்னா உடனே தேடி அலையறதும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு ரொம்ப இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இவங்க. கடைசியா அண்ணனுடைய பிணம் தண்ணி தொட்டியில கிடைக்கிறப்ப இந்த தண்ணி தொட்டியில போய் அண்ணனை எடுத்து வச்சுட்டு அழுகக்கூடிய ஒரு காட்சி வந்திருந்தா அந்த நடிப்பு அங்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் அந்த இடத்துலதான் இவங்களுடைய நடிப்பு ஒரு இடத்துல சறுக்குது, அல்லது இயக்குனர் ஒரு இடத்துல சறுக்குறாருன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த ஒரு இடம் தவிர மத்த எல்லா இடத்துலயுமே தத்ரூபமா நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல அண்ணன் சொல்லி கொடுத்த வார்த்தைகளை, அவன் சொன்ன கதைய, அவன் பேசின சொற்களை, இது எல்லாம் அவங்க ஒரே இடத்துல நின்று அண்ணனுடைய பிணத்தை கூட பார்க்காம அவங்க அத பேசி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துலதான் இவங்க நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல தோணும். மத்த எல்லா இடத்துலயுமே இயல்பான ஒரு கிராமத்து பெண் மாதிரி தான் எடுத்துப்பாங்க. எந்த இடத்துலயுமே ஒரு நடிகை மாதிரியே இருக்காது உங்களுக்கு. ஆனா இந்த படம் ரிக்ஷாக்காரனை பத்தியோ அண்ணனை பத்தியோ அல்லது அந்த பெண்குட்டிய பத்தியோ மட்டும் பேசல. நிறைய மனிதர்கள் இந்த படத்துல வர்றாங்க. அவளுடைய தம்பிய சித்திக்காரி கிட்ட வீட்டுல விட்டுட்டு போனாலே அந்த தம்பி என்ன ஆனா, அவனோட வாழ்க்கை என்ன ஆச்சு, அவளுடைய அக்காவிற்கு ஒரு காதல் இருக்கிறதா காட்டப்படும், அந்த காதல் என்ன ஆச்சு, அத்தனை வருடங்கள் அந்த ரிக்ஷாக்காரன் எங்க போனான், அவனை யாருமே தேடவே இல்லையா, அவனுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்றதுக்கு ஒரு குழு கூட இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு விடையே இல்லை. இது எல்லாம் விட முக்கியமா இந்த கதையில ராபின்ஹுட் அப்படின்னு ஒரு கதாபாத்திரமும் காட்டப்படும். அந்த கதாபாத்திரம் பற்றிய ஒரு தொடர் செய்தியுமே அந்த படத்துல கிடையாது. அரசாங்கத்துக்கு யமனாகவும், பாதிக்கப்படுற ஏழைகளுக்கு தலைவனாகவும், போராட்டக்காரர்களுக்கு கலகக்காரனாகவும், பணக்காரர்களுக்கு திருடனாகவும், ஏழைகளுக்கு வள்ளலாகவும் தெரிஞ்ச அப்படி ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்த ராபின்ஹுட்டை பத்தியும் அடுத்த காட்சி எதுவுமே இல்லை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் படம் பதில் சொல்லலன்றது இல்லை இங்க முக்கியம். படம் சொல்ல முயற்சிக்கல அப்படின்றதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட், இந்த படத்துடைய மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லலாம். இந்த படமே அதுலதான் கட்டியமைக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் இந்த படத்துடைய கதை தைவானிஸ் படம், ஒரு பனிக்குமிழியின் கதை. வாழ்க்கையே ஒரு பனிக்குமிழி போலத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இது. படம் முழுக்க பாரதி ராஜாவுடைய காலத்து ஊர்கள் தான் காட்டப்படும். இப்பத்திய ஊர்கள் கிடையாது. அப்பத்திய பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை அந்த மாதிரியான ஒரு கிராமத்து செட்டிங் தான் காட்டப்படும். நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயரை விட்டுருங்க, துபாய் புர்ஜ் கலிஃபாவையும் விட்டுருங்க. இவளோட ஊர் எங்க இருக்கு, அந்த வீடு எங்க இருக்கு, அங்க போய் அந்த மண் தரையில மண் ரோட்ல கொப்பரை வச்சு சைக்கிள் ஓட்டி பார்க்கலாமான்னு நம்மளுக்கு யோசிக்கட்டும். அந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான வாழ்க்கை எங்க தொலைச்சோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தான் இந்த படம். ஒரு மெத்தனமும் இல்லாத பேக்ரவுண்ட்,
ஒரு பின்னணி இசை அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சு நிக்கிற சவுண்ட்ஸ், ஓசைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நதி ஓடுறது அந்த சத்தம், காற்றினால இலைகள் சலசலக்கிற சத்தம், கதவு திறக்கிறது, பெடல் மிதிக்கிறது, ஜனங்களோட இரைச்சல், சந்தையோட கலகலப்பு அப்படின்னு எல்லாமே சேர்ந்து படத்தோட ஒட்டி வரும். எதுவுமே தனித்தனியா பிரிச்சு அப்படி அங்க ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்னே கிடையாது நம்மளுக்கு. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பாக்குறப்ப இந்த அயல் நாட்டுல வாழக்கூடிய நம்மளுக்கு தான் இந்த வழியே தெரியும், எதை விட்டுருக்கிறோம் வாழ்க்கையில அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இந்த படத்தோட மையப்புள்ளி ஒன்றுதான். நம்ம வாழ்க்கையில பிறக்கிற, அல்றது, உயிர்ப்பிக்கிற, நிகழ்கிற எந்த ஒரு நிகழ்வும் முழுமையடைஞ்சே தேரணும்ன்ற அவசியமே கிடையாது. வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயமும் கிடையாது. இமாலய சாதனைகள் செஞ்சிருந்தாலும் கூட இந்த ராபின்ஹுட் மாதிரி அடுத்தடுத்த காட்சிகள்ல, அடுத்தடுத்த நகர்வுகள்ல வாழ்க்கை அவங்களையும் மறக்கடிச்சிருது. அவங்களும் மறந்துதான் போகணும், வாழ்க்கை அதன் பாட்டுக்கு ஓடிட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றதுதான் இந்த படத்தோட சாதனையா நான் யோசிக்கிறேன். மொத்த வாழ்வுமே ஒரு பனிக்குமிழி போல எப்பனாலும் உடைஞ்சு போயிடலாம், ஆனா வாழ்க்கை மறுபடியும் ஓடிட்டே தான் இருக்கும். இதுதான் இந்த படம் சொல்ல வர்ற கருத்து. இவ்வளவுதான். இப்படி மொத்தமா என்ன ஆக்கிரமிச்ச எ ஃபார்கெட் இந்த தைவானிஸ் படத்தோட மியாடாக்கிஸோட மதிப்பெண் 8. இது ஏன் அப்படின்னா, இந்த குட்டி பெண் கதாபாத்திரம் ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ஒரு குட்டி பெண்ணா காட்டப்படுது. பட் கடைசி சில நிமிஷங்கள்ல அந்த இடம் சறுக்குது. அவங்களோட நடிப்புல வந்துட்டு அந்த நடிப்புன்றதை வெளிப்பட்டுருது. அந்த ஒரு காரணம். 2வது, தைவானீஸ் மொழின்னு ஒரு மொழி இல்லாம தைவான் நாட்டுல பேசப்படுற பல வட்டார மொழிகள்ல சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கப்பட்டிருக்கிறதுனால சில இடங்கள்ல நீங்க சப்டைட்டில்ஸ் போட்டாலுமே நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. முக்கியமான சில இடங்கள்ல அந்த வார்த்தைகள், அதனோட நுட்பங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால ஒரு 1.5 கட் ஆயிடுச்சு. பட் 10க்கு 8.5 ரொம்ப நல்ல ஸ்கோர் இந்த படத்துக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. போர்களாலும் இயந்திர வாழ்க்கையாலும் மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு தென்றல் மாதிரி வந்து வருட போற இந்த படத்தோட கதைக்கு அப்புறம் இன்னொரு படத்தோட நம்ம கண்டிப்பா சந்திப்போம். மீட் யூ வித் த நெக்ஸ்ட் மூவி ரிவ்யூ. Until then, stay blessed, stay smiling.